பிரைஸ் தி லார்ட் ஜோகன். பிரைஸ் தி லார்ட் மா. உங்களோட பர்சன் தாங்க. இந்தா. நோட் இருக்கா? பாத்தீங்க 500 நோட். இப்போ இந்த 500 நோட் நான் இப்போ வந்து கசக்குறேன். இந்த நோட் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். கொடுக்க மாட்டேன். சரி இப்போ இந்த நோட்டை நான் கசக்கிட்டு தூக்கிட்டே. இப்போ இந்த நோட் உங்களுக்கு வேணுமா? வேணும். வேல்யூ இருக்குல்ல நோட்டுக்கு. அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும். இந்த 500 நோட்டு மாதிரி தான் நம்ம எவ்வளவுதான் இது பண்ணாலும், இந்த உலகம் நம்ம எவ்வளவுதான் கஷ்டத்தினாலும் எவ்வளவுதான் துன்பப்படுத்தினாலும் ஏசப்பா நம்மளுக்குன்னு ஒவ்வொரு வேல்யூ வச்சிருக்காங்க. நம்ம அந்த வேல்யூவை மறக்க கூடாது. நம்ம அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும். அதுலதான் காட்ஸோட பிளெஸிங் இருக்கு. நம்ம எல்லாருமே ஏசப்போட தேவ சாயலாய் நம்மள ஏசப்பா சிருஷ்டிச்சிருக்காங்க. நம்ம பேர்ல ஒரு பரலோக திட்டம் இருக்கு. எல்லாரையும் சும்மா ஏசப்பா சிருஷ்டிக்கல. நம்ம எல்லாம் மோட்சத்துக்கு கூட்டு போனோம்னே ஏசப்பா நம்மள சிருஷ்டிச்சிருக்காங்க. நம்ம மேல ஏசப்பா ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. நம்மள வேல்யூ ஏசப்பாக்கு முன்னாடி ராஜாக்களா இருக்கிறோம், ஆசாரியர்களா இருக்கிறோம். சோ நம்ம அதை என்னைக்குமே மறக்க கூடாது. நம்ம அற்பமானவள் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. நீங்க எல்லாருமே ஏசப்பாக்கு முன்னாடி ராயல் கிரவுன். சோ நம்ம எல்லாருமே ஏசப்பாவால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம என்னைக்குமே வாழ்க்கையில சோர்ந்தே போக கூடாது. ஏசப்பா நமக்குன்னு ஒரு வேல்யூ வச்சிருக்காங்க. நம்ம பரிசுத்தமா நடக்கும்போது நமக்கு ஒரு வேல்யூ, அதுக்கு தனியான பிளெஸிங். நம்மளிடத்துல ஆவியின் கனிகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இதெல்லாம் இருக்கும்போது ஏசப்பா நமக்குன்னு இன்னும் ஹை வேல்யூ வச்சிருப்பாங்க. இப்ப கோல்டுக்கு என்ன ரேட்டு, எவ்வளவு ரேட்ல போயிட்டே இருக்கு. அதை விட நம்ம விசேஷித்தவர்கள். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் காட்டிலும் ஏசப்பா நம்மள விசேஷத்தவர்களா உருவாக்கி இருக்காங்க. சோ நம்ம நாளை தினத்துக்கு கவலைப்பட வேண்டாம். ஏசப்பா கூட டெய்லி பேசிக்கிட்டே இருங்க. ஏசப்பா நம்மள இந்த உலகத்துக்கே வேல்யூவான பிள்ளைகளாய் மாற்றுவாங்க. Have a blessed day. Thank you.